தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினரின் தனிமனித ஒழுக்கமும், கணியனின் கபடத்தனமான உருட்டுகளும் புரட்டுகளும். அன்பான பெற்றோர்களே! கணியன் என்பவர் நோர்வே நாட்டிலிருந்து இந்தியாவுக்குச் சென்று அங்கு தன்னுடைய சொந்த அக்காவினுடைய மகளை கள்ளத் திருமணம் செய்து நோர்வே நாட்டிற்கு கடத்தி வந்து, சில காலத்தின் பின் விவாகரத்து செய்து பின்னர் மீண்டும் இன்னுமொரு புதிய பெண்ணை திருமணம் செய்து இன்று வாழ்ந்து வருவது இவரது நேர்மைத் தன்மையை புடம் போட்டுக் காட்டுகின்றது. மழைக்குக் கூட பாடசாலைக்கு ஒதுங்காத படிப்பறிவற்ற கல்வியறிவு அறவையற்ற இவர், கல்விச் சமூகமான அன்னை பூபதி தலைமை நிர்வாக உறுப்பினர்களை பார்த்து நாய் என்றும் சொரிநாய் என்றும் வெறிநாய் விசர்நாய் என்றும் கூறும் அளவிற்கு இவரது பண்பற்ற நாகரிகமற்ற மிருகத்தனம் வன்முறையாக வெடித்துள்ளது. தன்னை ஒரு சமூக செயற்பாட்டாளர் எனக் கூறிக்கொள்ளும் இவரின் அநாகரிக நடவடிக்கையை வார்த்தைகளால் வடிப்பது கடினம். இந்த அறிவாளியின் கதையை கேட்டுக்கொண்டு பெற்றோர்கள் கூட்டம் என்றும் புதிய நிர்வாகம் என்றும் ஒரு கூலிப்படை அவரின் பின்னால் செல்வதை அவதானிக்க முடிகிறது. வைத்வேத் வளாகத்தில் சிலரைத் தவிர தனது உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் வைத்து வளாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சித்து விளையாட்டு காட்ட நினைக்கும் கணியன் மிகவும் ஆபத்தானவர், குறுகிய எண்ணம் கொண்டவர். இப்படியாக மிகவும் கீழ்த்தரமான செயல்பாடுகளை செய்து நிற்கும் கணியன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயல்பாட்டுக் குழுவின் தளபதி என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் எப்படியான சமூக விரோதிகளை தமது நிர்வாகத்திற்குள்ளும் தமது கட்டமைப்புக்குள்ளும் வைத்து இயக்குகின்றார்கள் என்பதற்கு கணியன் மிகச்சிறந்த உதாரணமாகும். இந்த குழுவில் இருப்பவர்கள் பலரது தனிமனித ஒழுக்கம் என்பது மிகவும் கேவலமானது. அடுத்தவர்கள் மனைவியை கவர்ந்து வந்து சமூக சேவை என்னும் பெயரில் நாடகம் ஆடுகின்றார்கள். இவர்கள்தான் தமிழர்களின் கொள்கை வகுப்பாளர்களாக இன்று மக்கள் முன் வலம் வருகின்றார்கள். தமிழர்களை ஆளப் பிறந்தவர்கள் போன்று அவர்கள் மமதையுடன் செயல்படுகின்றார்கள். தமிழீழ விடுதலைப் போராட்டத்தில் எஞ்சிய போராளிகள் என்ற அகங்காரத்துடன் இவர்களின் செயற்பாடுகள் இருப்பது பரிதாபத்திற்கு உரியதாகும். குளிர்காலத்தில் மூடிய அறைகளில் முடங்கியிருந்து பல சதித்திட்டங்களை தீட்டி மக்களை குழப்பிவிட்டு, ஜூன் மாதம் 20ஆம் திகதி வந்தவுடன் மூட்டை முடிச்சுகளுடன் தமது சொந்த ஊர்களில் கட்டியுள்ள சொகுசு பங்களாவிற்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மீண்டும் வந்து மக்களை குழப்பம் செயற்பாடுகளை செய்பவர்கள்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர்கள். சிறிலங்கா கண்டிய நடனத்தைக் கண்டு களிக்க இப்போதே தம்மை தயார் செய்ய தொடங்கியிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. கணியன் மற்றும் அவரது பரிவாரங்களும் சண்டித்தனத்துடன் மக்கள் முன்னிலையில் வந்து நின்று ஆடும் தாண்டவக் கூத்துக்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவோம். எனவே, அன்பார்ந்த வைத்வேத் பெற்றோர்களே, இவர்களின் உண்மை முகத்தை கண்டு கொள்ளுங்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். சமூகச் செயற்பாட்டாளர்கள் என்னும் பெயரில் சமூகத்தை கூறு போடும் கொடியவர்கள். இவர்கள் பற்றிய பரபரப்பான இன்னும் பல செய்திகள் தொடரும். காத்திருங்கள். வாய்மையே வெல்லும். நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு.